இது என்னது தண்ணி கூடமா? ஒரு பேர் தேவா. ட்ரெயின் கிளம்பிடுச்சு. நாங்கள் எல்லாமே மாங்கில இறங்கிட்டோம். ஸ்டேக் ஒன் செல்ஃபி எல்லாரும் எடுத்துருக்குறாங்க. அவரை கேட்பாரு. ஃபுல் வியூ பார்க்கலாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட வந்து ஒரு ட்ரிப் போக போகிறேன். அது எங்கே அப்படின்றத நீங்கள் பொறுத்திருந்த வீடியோவில் பாருங்கள். நம்ம வந்து ட்ரெயினில் தான் போக போகிறோம். 10 மணிக்கு ட்ரெயின். ஓகே, வந்து நம்ம வந்து ட்ரிப்புக்கு போகலாம். ஒரு வழியாக வந்து நம்ம ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டோங்க. ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட 8 பேர் வந்திருக்கோம். 8 பேரில் வந்து 4 பேர் வந்து வேறு கம்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. நாங்கள் 4 பேர் வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம். ஏன்னா வந்து லாஸ்ட்டில் வந்து நாங்கள் புக் பண்ணோம் அப்படின்றதுனால வந்து ஒவ்வொரு இடத்துலலாம் தனித்தனியாக வந்து இடம் கிடச்சிது. சரி, நீங்கள் எங்கேடா போயிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாஹி அப்படின்ற பிளேஸ்க்கு தாங்க போயிட்டுருக்கோம். இது வந்து இன்னொரு பாண்டிச்சேரி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது வந்து மாஹி எங்கே இருக்குது அப்படின்னா, அது வந்து கேரளா ஸ்டேட். இப்போ வந்து இந்த வண்டி தாம்பரம் டு மங்களூர் வண்டி தான் போயிட்டுருக்கோம். இங்கே தான் வந்து இடையில வந்து மாஹி அப்படின்ற பிளேஸில் வந்து நாங்கள் எல்லாருமே இறங்கிடுவோம். அதுதான் வந்து நாங்கள் போகிற பிளேஸ். நம்ம கேங்கெலாம் வந்துட்டு இருக்காங்க. வேறு கம்பார்ட்மெண்ட்டில் இருந்து இங்கே வந்துட்டு இருக்காங்க. எப்படி உங்கள் கம்பார்ட்மெண்ட் நல்லா இருக்கா? ப்ரோ, உங்கள் கம்பார்ட்மெண்ட்டில் யாரும் பொண்ணுங்க இருக்கா? இருக்காங்க. இங்கே ஒன்றுமே இல்லையே. இல்லை, இனிமேலாவது வருமா? இருக்காரு. வேற வேணா சைட் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம். மொத்தம் 5 பேர் தான் இருக்கோம். இன்னும் 3 பேர் எங்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வேற கம்பார்ட்மெண்ட்ல இருக்காங்க. நாங்கள் S4ல இருக்கோம். மாஹி அப்படின்ற பிளேஸ் வந்து இன்னொரு பாண்டிச்சேரி அப்படின்னு நான் சொன்னேன். உடனே வந்து உங்க மைண்ட் வேற எங்கேயாவது போகும். ஸோ அப்படிலாம் கிடையாது. நாங்கள் வந்து சும்மா ஒரு ட்ரிப் மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். மாஹிங்கிற பிளேஸ் வந்து எப்படி இருக்கு, அங்கே ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் இங்கே போயிட்டு இருக்கேன். மாஹி அப்படின்றது ஒரு பீச் தான். எப்படி இருக்கு அப்படின்றத போயிட்டு பார்க்கலாம். 2 கையில பிடிச்சிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்து இங்க வந்துட்டாங்க. எல்லாரும் ஃபுல்லாவே ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு எல்லாரும் இங்க வந்துட்டோம் ஒரே இடத்துக்கு. அதான் நாங்க புக் பண்ண இடம் எல்லாம் வேற. கண்ணாடி போட்டு ஹீரோ மாதிரி இருக்காருல்ல, எப்படி ஹீரோ மாதிரி இருக்காரா நம்ம ஃப்ரெண்டு? மாதிரி இல்ல, எல்லாமே ஒரிஜினல். நாங்க வந்து இன்னும் சாப்பிடல, இனிமே தான் சாப்பிட போறோம். ஃபுல்லா 8 பேருமே இங்க தான் இருக்கோம். இல்லைங்க, ஒரு ஆள் குறையுது. சப்பாத்தி அப்படியே அங்க ஒரு ஆள் குறையுதுன்னு நினைக்கிறாரு. அவர் ஆயுதுக்கு போயிட்டாரு. இன்னும் சாப்பிடல. மார்னிங் சாப்பாடு வந்து இப்போதான் சாப்பிட போறோம். இப்போ வந்து டிக்கெட் செக் பண்ணிட்டு இருக்காங்க. பாலக்காடு போறதுக்கு எப்படின்னா 1/2 மணி நேரத்துக்கு மேல இல்லடா, தமிழ்நாடு ஓவராலா நிறைய இருக்குன்ற மாதிரி கம்பேர் பண்ணி அங்கதான் வருது. இட்லி, சப்பாத்தி, குருமானு எல்லாத்தையுமே வெளியே இருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சாப்பிட முடியாது. இடம்லாம் வேறு லெவலில் இருக்கும். அது உங்களுக்கே தெரியும் கேரளா பக்கம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அங்கே ஒரு பாப்பா க்யூட்டாக உட்காந்துருக்கு. இங்கே பார்த்தா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா இவனை தொங்க விட்டு போயிட்டான். தொங்க விட்டுட்டு போயிட்டாங்க. வாவ் வாவ், வாட் அ பிளேஸ். இது என்னது தண்ணி கூடமா? இல்லை மாசமா இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் வர இந்த காடுக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னே தெரியல. இதுக்கு பேர் வந்து வாழையார் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரெயின் கேரளாவை நோக்கி போயிட்டு இருக்கு. நம்ம பசங்க என்ன பண்றாங்க? ஓ, செல்ஃபி கேமரா சைடில் வெள்ளரிக்கா. அப்படியே மாங்காயில் மிளகா பொடி தூவி சாப்பிட்டோம்னா வேற லெவல். தேவா. அப்படியே ட்ரெயினில் போகிற வழியிலே சில பல ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிகிட்டே ஜாலியாக போயிட்டு இருந்தோம். அங்கே ஒரு குட்டி பையனோடு சேர்ந்து எல்லாரும் வாட்டர் கேன் வச்சு விளாண்டுட்டு இருந்தோம். நல்லா சர்க்கஸ் பண்ணுறேன் மேன் நீ. சூப்பர். இந்த பையன் ஒரு அழகான பாட்டை பாடினா அப்படி.
கீழே விழுந்துடும். கீழே எல்லாம் விழுக மாட்டேங்குது. இல்லை ஃபோன் விழுந்துடும். அப்படியே போலாம், அப்படியே அவ்வளோதான். இப்போ வந்து இன்னும் 2 ஸ்டாப் தான் இருக்குது மாகி நெருங்குறதுக்கு. அங்கே போயிட்டு வந்து நம்ம ஒரு ரெசார்ட்டில் வந்து தங்குறோம். அதுக்கப்புறம் வந்து பீச்சுக்கு போகணும். அப்புறம் வந்து அங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து சுற்றி பார்க்கணும். அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். ஒரு வழியாக மாகிக்கு வந்து சேர்ந்தாச்சு. எல்லாரும் ட்ரெயின் கிளம்பிடுச்சு. நாங்கள் எல்லாருமே மாகியில் இறங்கிட்டோம். ஒரு வழியாக மாகிக்கு வந்து சேர்ந்தாச்சு. மாகி அப்படின்றது புதுச்சேரி யூனியன், கேரளா மாகி. இங்கே பாடுகிட்டு தான் இப்போ நம்ம நடந்து வந்துட்டுருக்கோம். ஆட்டோவில் அப்படியே ரூம் புக் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். அப்படியே பீச் ஓரமாக ரூம் புக் பண்ணலான்னு போயிட்டுருக்கோம். ஓகே, ரூமுக்கு வந்தாச்சு. ரூமில் இருந்துகிட்டே அப்படியே அந்த விண்டோ வியூவில் வந்து அந்த பீச் வந்து நல்லா தெரியுது. அப்படியே அந்த ஹோட்டலில் இருந்து மொட்டை மாடியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்குது. ஒரு வழியாக வந்து நம்ம பீச்சுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ரெசார்ட்டில் வந்து ரூமை போட்டாச்சு. எல்லாம் ட்ரெயினில் வந்து தலைப்பில் வந்து ஃபுல்லாக படுத்துட்டாங்க. நானும் அப்படியே படுத்துடுறேன். ரூமில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே வந்து வெளில காற்றுவாக்கெல்லாம் நடக்க கிளம்பிட்டோம். அப்படியே பஜ்ஜி ஜுஜ்ஜிலாம் வாங்கி சாப்பிட்டோம். அங்கே உள்ள பஜ்ஜிலாம் வேறு லெவலில் செம்மையாக புது புது டேஸ்ட்டில் வந்து இருந்தது. புது புது பலகாரங்கள்லாம் இருந்தது, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். அப்படியே பீச் பக்கமாக அப்படியே ரோட்டோரமாக கிளம்பிட்டோம். பீச்சில் வந்து சன்செட் ஆகிட்டு இருக்கு. சூரிய உதயம், அதாவது சூரியன் வந்து மறைய போகுது. அதை வந்து பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா நிறையா படகுகள்லாம் இருந்தது. அப்படியே போயிட்டு பார்த்துட்டு போகலாம். சூரியன் மறைய போகிற டைம். இங்கே யாரும் கூட்டம்லாம் அவ்வளோவா இருக்காது. இந்த சைடு கடல் ஓரத்தில் ஃபுல்லாக பாறைகள் தான் இருந்தது. வாவ், அழகான சன்செட். அப்படியே அந்த இடமே வந்து சூப்பராக இருக்குது. சரி, நம்ம அப்படியே அந்த கடல் அலையில் காலை நினைக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பாறையில் வரிசையாக எல்லோரும் உட்காந்துட்டோம். உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்றதுக்காக எல்லோரும் வரிசையாக உட்காந்துட்டோம். பாறை மேலே ஏறி அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய படகுகள் இருக்குது. நிறைய பேர் மீன் பிடிக்க போவாங்கன்னு நினைக்கிறேன். இடம் செம்மையாக இருக்குங்க. செம்ம வியூவில் இருக்குது. இங்கெல்லாம் சூரியன் மறைய போகிற நேரத்தில் வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து மறைஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த பாறைக்கு மேலே வந்து நின்றுட்டுருக்கேன். உயரத்தில் நின்றுட்டுருக்கேன். இந்த இடமே செம்மையாக இருக்குது. சினிமாவில் தான் இந்த மாதிரி இடம்லாம் பார்ப்போம். பாறையாக இருக்கும். அதில் வந்து டூயட் ஆடிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து நானே இந்த இடத்துல நிற்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்கும்போது நேரில் பசங்கள்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நேரம் இங்கே இருந்தாச்சு. இப்போ வந்து இங்கே கிளம்ப போகிறோம். இந்த பக்கம் ஃபுல்லாகவே படகாக இருக்குது. அங்கே என்னமோ பண்ணிகிட்ருக்கான். என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரில. மண்ணை நோண்டிகிட்ருக்கான். எதுக்குன்னு தெரில. சூப்பராக இருக்குங்க இந்த இடம். இந்த பக்கம் ஃபுல்லாக போனோம் அப்படின்னா போகலாம். அது வரைக்குமே போகலாம். பட் சன்செட் இருந்துச்சு அப்படின்னா போனால் நல்லாயிருக்கும். பட் வந்து சன்செட் அதுக்குள்ளே மறைஞ்சிருச்சு. பக்கத்தில் தான் ரெசார்ட் இருக்குது. ரூமில் தான் தங்கிடுவோம். ஸோ நோ ப்ராப்ளம். எப்போ தானே வந்துக்கலாம். அப்பப்போ கீழே இறங்கியாச்சு. பீச்சை விட்டு நாங்கள் கிளம்புறோம். அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த படகுலாம் ரொம்ப க்ளோஸ்அப்பில் வந்து காட்டுறேன் பாருங்கள். Hi. Let's take one selfie. One selfie. Yeah. One. Just one because. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டிருச்சு. நம்ம வந்து இப்போ ரூமுக்கு போகலாம். The next day. ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுச்சு. நைட்டு ஃபுல்லாக வந்து ரூமில் படுத்திருந்தோம். எல்லாருமே இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. மணி வந்து 8 ஆயிடுச்சு. இனிமேல் தாங்க போகணும்.
இனிமேல் தான் வந்து கிளம்பி போகணும். நெக்ஸ்ட் டே வந்து நம்ம மாகியை சுற்றி பார்க்கறதுக்காக ரெடி ஆகிட்டோம். அடுத்து காலையில் கொஞ்சம் சாப்பிட்டு அது போகணும்ல, அதெல்லாம் சாப்பிட போயிட்டுருக்கோம். இல்லை டீ குடிக்க போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து சண்டே அப்படின்றதுனால ஃபுல்லாக எல்லா கடையுமே சாத்தியிருக்கு. டீ கடை ஹோட்டல் கூட இருக்கான்னு தெரில, போய் தான் பார்க்கணும். ஓகே, ஒரு ஹோட்டல் இருக்குது, நம்ம வந்து அங்கே உள்ளே போயிட்டோம். அவரும் விஜய் ஃபேன். ஓட்டு போட்டிருக்க கேரளாவில் வந்து ஓட்டு போட்டிருக்க. தோசை மீன் கறின்னு அது இதுன்னு நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம வந்து இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பீச் தான். மாஹி லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பீச் ஓரமாக அப்படி நடந்து போகிற மாதிரி ஒரு ரிலாக்ஸ் பண்ணுற இடம். ஃபுல்லாக சவுக்கு மரம். கடலோரம் வாங்கிய காற்று. அங்கே யாரும் ஃபுட்பால் விளாண்டுட்டு இருக்காங்க. ஃபுல்லாக செமையாக இருக்குது. இதான் லைட் ஹவுஸா? மாஹி லைட் ஹவுஸ் அப்படின்ற இடத்துக்கு வந்து வந்துட்டோம். கீழே கடல்கிட்ட நம்ம போக முடியாது. இந்த பீச் வந்து அப்படியே ரிவரோட கலக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வாக்வேயில் அப்படியே நம்ம ஃபுல்லாக நடந்து போகலாம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு பீச் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு இடமா இருக்குங்க. இங்கே பாருங்க, ஃபுல்லாக வந்து வரிசையாக உட்காரத்துக்கு வந்து சேர் மாதிரி போட்டிருக்காங்க. ஃபுல்லாக இந்த பக்கமும் ஃபுல்லாக கடல் அலைகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதுவும் பெருசாக ஒன்றும் ஆழம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், பாறையெல்லாம் அப்படியே தெரியுது. பட் இருந்தாலும் போக முடியாது, ஏன்னா இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் தாண்டிலாம் போக முடியுமா? கண்டிப்பாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாக்வேயில் நிறைய பேர் வந்து நடந்து போயிட்டு இருந்தாங்க. அந்த சைடும் இந்த சைடும் நிறைய பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. அங்கேயே பக்கத்தில் வந்து ஒரு மியூசியம் மாதிரியான ஒரு இடம் இருந்துச்சு. கம்மியான ஒரு டிக்கெட் ப்ரைஸ் கொடுத்து உள்ளே போனோம். அது வந்து ஃபுல்லாகவே வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடம் தான். பீச்சுக்கு பக்கத்தில் ஒரு மியூசியம் இருந்துச்சு. அங்கே வந்து நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். இது என்ன மியூசியம் தெரியல, உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் என்ன இருக்குது, என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத. ஃபுல்லாகவே காடு தான் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஃபுல்லாகவே காடு தான் தெரியுது. போய் பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்ட்டு. சும்மா ஒரு ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இடம்னு நினைக்கிறேன் இது. இந்த பக்கமும் அப்படியே போகலான்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே சும்மா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடம் தான். இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா பீச் ஃபுல்லாகவே செம்மையாக ஃபுல்லாகவே நல்லா தெரியுது. பக்கத்தில் மாடிப்படி இருந்துச்சு, அதில் ஏறி நம்ம டாப் ஃப்ளோருக்கு போகலாம். நமக்கு முன்னாடியே ஒருத்தர் இங்கே வந்து நிற்கிறான். இங்கேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே சூப்பராக தெரியுது. கீழே உள்ளதை விட கீழே தான் மரங்கள் வந்து மறைச்சிக்கிச்சு. பட் இங்கேருந்து பார்க்கும்போது ஃபுல்லாக செமையாக தெரியுதுங்க. ஃபுல் வியூ பார்க்கலாங்க. நேற்று நம்ம போன இடம் அங்கே தான், அந்த பீச்சுக்கு தான் நம்ம போயிருந்தோம். அந்த ஓரத்துக்கு நம்ம இன்றைக்கி வேறு பக்கம் வந்திருக்கோம். அதே கடல் தான், பட் வேறு பக்கம் நம்ம வந்திருக்கோம். நம்ம அங்கேருந்து மேலேருந்து கீழே இறங்கி நம்ம வந்துட்டோம். வந்துட்டு அடுத்து பசங்க அங்கே போயிருக்கானுங்க, நம்ம அங்கே போகலாம். அப்போது
குப்பையாக கிடக்கு அப்படின்னா இந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்க, டிக்கெட் எடுத்து மேலே வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இதை சுத்தமாக வச்சுருந்தாங்க அப்படின்னா நிறைய பேர் இங்கே வந்து உட்காருவாங்க. இது எங்கேடா போகுது இந்த பாதை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்ருக்கோம். திரும்ப இங்கேருந்து நம்ம ஏறி போகலாம்னு நினைக்கிறேன் அதே இடத்துக்கு. வந்து அப்படியே இறங்கி கீழே போயிடலாம். திரும்ப நம்ம வந்த வழியில் இதில் போனோம் அப்படின்னா அப்படியே ஏறி மேலே போயிடலாம். பார்த்திங்கன்னா அகனைக்காக வந்து உட்கார்றதுக்கான ஒரு இடம் இருக்குங்க, செம்மையாக இருக்குல்ல. ஆனால் வந்து இதை வந்து சுத்தமாக வச்சு நல்லா பராமரித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் இருக்கும். நிறைய பேர் இங்கே உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், இவங்களுக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் இல்லைங்களா. ஆனால் சுத்தமாக வச்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவ்வளோ மரங்கள் இருக்குது, ஃபுல்லாகவே இலைகள் பழுத்து விழுந்துகிட்டே இருக்கும். சுற்றி பார்க்குறது தானே அது ரோடு எங்கே போகுதுன்னு. யாருமே இல்லை, அண்ணாந்து பார்க்கையில் விட்டமே தெரியலை, மரங்கள் தான் தெரியுது. வந்த வழி தான், அவ்வளோதான், அப்படியே கீழே இறங்கி போக வேண்டியதான். ஆனால் வந்து சுத்தம் இல்லாமல் இருக்கிறதுனால யாரும் வர்றதில்லை அப்படின்னு நினைக்கிறேன். கூட்டமே இல்லை, நாங்கள் மட்டும் தான் வந்து எட்டி பார்த்துட்டு போகிறோம், என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டு போகிறோம். ஓகே, நம்ம அப்படியே கீழே இறங்கி வந்தாச்சு. ஓகே, நம்மளும் ஒரு டீயை போடலாம். இந்த வாக்வேலே சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவர்கள் இருக்குது. அந்த சுவரில் நல்ல ஓவியங்கள்லாம் வரைஞ்சி போட்டிருக்காங்க. அந்த பீச்சு பார்த்துக்கிட்டே பக்கத்தில் உட்காந்துருக்கிற மாதிரியான சிட்டிங் நிறையா இருக்குது. அதில் உட்காந்துட்டே வந்து ரசிச்சுட்டு உட்காந்துருக்கலாம். இந்த பீச் வாக்வேலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டோம். இந்த சைடு அப்படியே வெளில போயிடலாம். ரிவர் சைடு வாக்வே மாஹி. ஒரு ஆட்டோவை பிடிச்சி அப்படியே நம்ம ரூமுக்கு போயிடலாம். இங்கே கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மிங்க, 30 ரூபா 50 ரூபா இப்படி தான் வாங்குவாங்க. அப்புறம் படுத்துட்டு இருக்கிறாரு, ஏன் அப்படி படுத்துட்டு இருக்கிறாருன்னு தெரியல, டயர்டாகி போயிடுச்சுட்டுக்குது. அப்படியே காலை இப்படி எடுத்துட்டு அப்படியே படுத்துருக்கிறாரு. எல்லாரும் படுத்துருக்குறாங்க. ஒரு வழியாக வந்து ரூமை வெக்கேட் பண்ணிட்டு கிளம்ப போகிறோம். மாஹி ட்ரிப் இனிதே முடிவடைந்தது. இப்போ வந்து நாங்கள் மாஹி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம ஊருக்கு கிளம்பிட வேண்டியதான். ரூமை வந்து செக் அவுட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். எல்லாருமே வந்து கீழே போயிட்டாங்க. ரூம் வந்து செக் அவுட் பண்ணணும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். செக் அவுட் பண்ணிட்டு அப்படியே கீழே கிளம்பி போயிடலாம். ஒரு வழியாக நாங்கள் வந்து மாஹி ட்ரிப்பை முடிச்சுட்டு இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. அடுத்து இங்கேருந்து ஊருக்கு கிளம்ப வேண்டியது தான். ஓகே, பாய் பாய், see you. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து வீடியோ எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி ட்ரெயினில் வந்ததெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் வந்து இதோட நம்ம வந்து வீடியோ முடிச்சிக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் பாய் ஃப்ரம் இன்பா. பாய் பாய், see you. சொன்னேன்